சரி, இப்பதான் மெயின் சப்ஜெக்ட்டுக்கு வராங்க, சம்பவ இடத்துல நெருங்கிட்டாங்க. இப்ப அடுத்தது தாவேகாவை வந்து நாங்க வீழ்த்தணும். அதற்கு நாங்க திமுக கூட நிற்கிறோம். இது ஒரு நிலைப்பாடா? திமுக ஆதரவா நாங்க பேசுவோம். இது ஒரு நிலைப்பாடா? அத நல்ல காம்பினேஷன். கூட்டணி யாரடி சேரன்னு சொல்ல நல்ல காம்பினேஷன். வரங்க. சரி பதறாதீங்க வர. நிறைய போறாங்க. அவங்க யாரோடையும் கூட்டணி வைக்கல. நீங்க திமுகவோட கூட்டணி வச்சதா பதிவு பண்ணீங்கன்றது அப்ஜெக்ஷன். திமுகவுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாமா? புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க வச்சுக்கலாமா? அது வந்து சொல்றேன். இல்ல நீங்க ஓட்டு கேட்டீங்களா அந்த மாதிரி தான். இல்ல அண்ணன் வந்து ஒரு இடத்துல பேசுறாரு, கிருஷ்ண பரமாத்மா, கடவுள் கிருஷ்ண பரமாத்மாவை வந்து ஈவ்டீசிங்கில் கைது செய்ய வேண்டும் அப்படின்னு இடத்துல பேசுறாரு. உண்மையாகவே மானம் ரோஷம் இருக்கக்கூடிய பெண்கள் யாரும் கிருஷ்ணர் கோயிலுக்கு போக கூடாதுன்னு அண்ணன் பேசினார். ஆனா இன்னைக்கு அந்த மாயோன் தான் எங்களுடைய மூதாதையர். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அண்ணன் பேசுனது ஐயா கேப்டன் விஜயகாந்த் பத்தி என்ன பேசுறாங்க? நல்ல கண் ஐயாவோட கம்பேர் பண்ணி என்ன பேசுனாங்க? ஆனா இப்ப என்ன பேசுறாரு? கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அரசியலில் வேணாலும் ஆட்சியில் வேணாலும் ஆளாம இருக்கலாம், மக்கள் மனதை என்றும் ஆண்டு கொண்டிருக்கிறார். அப்ப இத்தனை மாறுபாடு இருக்கிற நீங்க எங்களை பார்த்து உங்களுக்கு தெளிவில்ல, உங்களுக்கு அரசியல் தெரியல அப்படின்னா அப்ப நீங்க இதெல்லாம் கத்துக்கிட்டு தானே மாத்திட்டு வந்திருக்கீங்க. இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா.